மனிதனுக்கும் இயற்கைக்கும் எவ்வாறு காதல் வந்தது? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ எவ்ரிவன், இது வேர்ல்டு 360 தமிழ். நான் உங்கள் பாலா. ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு நாகரிகமான கிராமம் இயற்கைக்கு நடுவே இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் ஆற்றில் நீந்தி, மரங்களில் பழங்களை சாப்பிட்டு, விலங்குகளுடனும் பல பறவைகளுடனும் விளையாடி, பறவைகளின் குரலால் துயில் கொண்டிருந்தனர். இயற்கை அவர்களின் வாழ்வின் உறவாக இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு அறிவியல் மேதை வந்தார். அவர் கிராம மக்களுக்கு பெரிய வீடுகள், சாலைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் உருவாக்கி தருகிறேன் என்று கூறி அவர்கள் சுற்றியுள்ள காட்டை மிக பெரிய அளவில் அழிக்க செய்தான். அதன் பிறகு கிராமத்தினர் முதல் சில மாதங்கள் புதுமையை அனுபவித்தனர், மகிழ்ச்சியாக இருந்தனர். அதன் பிறகு கிராமத்தில் குளிர்ச்சியான காற்று குறைந்தது, ஆற்றில் தண்ணீர் உலர்ந்தது, மழை வராமல் போனது. கிராம மக்கள் ஏன் என்று யோசிக்கத் தொடங்கினர். இயற்கையின் முக்கியத்துவத்தையும் அதன் மேன்மையையும் கிராம மக்கள் உணர்ந்தனர். அந்த பகிர்ந்த அன்பு மீண்டும் பழைய நிலை அடைய வேண்டும் என்று கிராமத்தினர் அழிந்து போன காட்டில் மீண்டும் மரங்களை நடத் துவங்கினர். சில ஆண்டுகளில் இயற்கை மீண்டும் உயிர் பெற்று மனிதனுக்கு தனது ஆழமான அன்பை தந்தது. அனைவரும் இயற்கையோடு சேர்ந்து வளமான வாழ்க்கையை தொடர்ந்தனர். நாமும் நம் வாழ்க்கையில் இயற்கையை மதிக்கும் போது மட்டுமே அது தனது பேரொருளை தரும் என்பதை அறிந்தும் அதை அழித்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ பதிவில் வரும் காட்சி மரத்துடன் இணைந்த மனிதன் மாதிரி நாமும் நம் வாழ்வில் இயற்கையோடு ஒன்றாக இணைந்திருப்போம். இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்தும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் பாலா.